ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாரி முருகன் டெம்பிள் வந்து கண்டினியூவாக 6 வீக்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd வீக் வந்து கண்டினியூவாக போகிறேன். லாஸ்ட் ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த டைமில் போகணுன்னு சொல்லியிருப்பேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நைட் ஷிஃப்ட் முடிச்சு போகிறதுக்கு வந்து ஒரு 5:30 தான் ஷிஃப்ட்டே முடிஞ்சுது. ஸோ வந்து அப்புறம் கிளம்பி பார்த்து ஒரு 6:30 மாதிரி தான் ஸ்டார்ட்டே பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நம்ம ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு 1.5 hour மாச்சு 8 o'clock மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தேன். அப்புறம் நம்ம வந்து பார்க்கிங் வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணால் நாங்கள் வந்து நியர்பை போயிட்டு அங்கேருந்து ரீலொகேட் பண்ணிட்டோம் மேப்பை. மெயின் கேட் வழியாக போனால் தான் இந்த இஷ்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டோம். மேப் காட்டுறதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிடுங்க, திரும்பி ரீலொகேட் ஆகும். ஸோ பேக் சைடு வந்து சிறுவாபுரி முருகன் டெம்பிள் வந்து கூட்டின்னு போவோம். அது வந்து ரோடு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஒரு கார் போகிற அளவுக்கு தான் ரோடு இருக்கும். பட் ஆனால் உள்ளே போகிற மாதிரி அந்த கிராமத்தை சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து கோவில் பக்கத்துலேயே வந்து கார் பார்க்கிங் போட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து 1 கிலோமீட்டர் நடக்கிறது வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரீச் ஆகும்போது டைம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8:15 மாதிரியே ஆகிடுச்சு. கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அந்த சரஸ்வதி பூஜை அந்த நாள் நினைக்கிறேன். ஸோ வந்து எல்லாருமே அவங்க ஊருக்கு போயிருந்தாங்களா இல்லை என்ன ரீசன் தெரியல. ஸோ வந்து கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் மாதிரி இந்த வாட்டி வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து எதுவுமே வாங்கலை. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து அந்த பிங்க் கலர் சீத்தாப்பழம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. 1 kg 100 rupees சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வாங்கலான்னு அது லாஸ்ட் டைம் அவங்ககிட்ட வாங்கும்போது சொல்லிட்டேன், ஒரு நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு 2 kg வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே சொல்கிறாங்க வேணா சொல்லுங்கள் வாங்குகிறோம் ஏன்னா அப்பப்போ கேட்டு தான் வாங்கி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்லி வச்சுன்னு அப்புறம் வந்து அவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த வாட்டி வந்து அவ்வளோவா வரல அப்படின்னாங்க. நம்ம நார்மலாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த வரதே வந்து அவ்வளோவா வரல. அந்த சரஸ்வதி பூஜை அதனாலே செம்ம டிமாண்டாக இருந்தது. அவங்க அங்கே இருக்கிற மக்களுக்கே வந்து கரெக்டாக போன மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் சொன்ன ரூட் இதான் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட்டில் வந்து கட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறையா இதெல்லாம் இருக்குது. நம்ம ரயில்வேஸ்க்கு வந்து பண்ணித்தர உதிரி பாகங்கள்லாம் இங்கே பண்ணித்தராங்க. ஸோ அந்த ரூட்டு தான் நம்ம போயிருந்தோம். இது வந்து ரோடு வந்து சின்னதாக தான் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா மக்கள்லாம் வாழ்கிறாங்க. இங்கே அந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே இதாக இருக்கும், ஒரே ஹோட்டல்ஸு சின்ன இது மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பியூராக அப்படியே இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பேக் சைடு சொன்னோம் பார்த்திங்கன்னா, பேக் சைடு வந்து அப்படியே கார் பார்க்கிங் வந்து ஜாயின் பண்ணிடுவோம், விட்டுரும். அந்த சைடு வந்தால் அந்த சைட்லேருந்து வருவோம். ஸோ அதனால் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ இறங்கணும் இப்போ போற்பட்டால் இங்கே மாலை வந்து அதே மாதிரி லாஸ்ட் டைம் சொன்னோம் பார்த்திங்களா, இந்த சைடு வந்து அதே மாதிரி தான் 60 rupeesலேருந்து 80 rupees தான் சொன்னாங்க. நம்ம பேசி வாங்கணும். மழை வைக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா இது மெயினில் வந்து பார்த்திங்கன்னா 100 rupeesலேருந்து 150 வரைக்குமே சொல்கிறாங்க. அதாவது சாட்டர்டே சண்டே Tuesdayலலாம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த சைடு வந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 60, 70, 80 நீங்கள் சின்ன மாலையாக கேட்டால் கூட ஒரு 60 to 70 rupees வந்து அவங்க வந்து தராங்க. அந்த மாதிரி அளவு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தா மயில் ரேகெல்லாம் இங்கே வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. மேபி இன்றைக்கி லேட்டாக போனதால் 8:30 ஆகிடுச்சுல. ஸோ அந்த டைமில் தான் எப்போயும் இருக்கும் போல். நம்ம முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 விட ரொம்ப சீக்கிரமாக போயிருந்தேன். ஸோ அதனால் இல்லைன்னு நினைக்கிறேன். வியூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சன்னு வெளியே வந்து போகிற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மழையாக இருந்தது. இந்த டைம் மழைலாம் அவ்வளோவா இல்லை. ஸோ ரோடெலாம் கொஞ்சம் இதாக இருந்தால் மெயின்டெனன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போராக இருக்குது. கீழெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பை. அப்படியே கோவில் முன்னாடியே வந்து நிறைய குப்பை இருக்குது. அது அப்படி யார் க்ளீன் பண்ணுவாங்க என்னென்னே தெரியல நம்மளுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து நிறையா இருந்துச்சு வெஜிடபிள்ஸ் அதான் கேட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா சுத்தமாக எதுவுமே இல்லைன்ட்டாங்க. ஸோ நான் அப்புறம் ஜஸ்ட்டு வாங்கலை. ஒரு சில அந்த பப்பாளி அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எதுக்கு நம்ம வீட்டுக்கிட்டே கிடைக்குது, அவ்வளோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இல்லை. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் 100 டிக்கெட் தான் போய் இந்த வாட்டியும் வந்து நாங்கள் ஆக்சுவலாக பார்க்கவே இல்லை, மறந்துட்டு ஒரு ஞாபகத்துலேயே எப்படி நம்ம 100 rupees டிக்கெட்டு நான் அந்த லைனே போயிட்டேன். ரீச் பாதி அந்த டிக்கெட் வாங்கும்போது தான் தெரியுது நார்மல் இதுலேயும் 50 rupees டிக்கெட்டு ரொம்ப காலியாக தான் இருந்தது. நாங்கள் அதுவே கவனிக்கலை. சரி ஓகே சாமி பக்கத்தில் பார்க்கறதுனால ஓகே ஃபைன் அதுன்னு சொல்லிட்டு சரி விட்டுட்டோம். பார்த்திங்களா ரொம்ப காலியாக தான் போயின்னு இருந்தது ரைட் சைடில். இந்த சைட்லாம் பாதியில் கூட அப்படி போய் ஜாயின் பண்ணிடலாம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ஹெட்டில் வந்து 50 ரூபா டிக்கெட்டு, ரைட் சைடில் வந்து மிடில் போகிற லைன் பார்த்திங்கன்னா அது வந்து 50 ரூபா டிக்கெட். இது வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா டிக்கெட். 100 ரூபா டிக்கெட் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்குறாங்க. அதுதான் வந்து கூட்டமாக இருந்துச்சு இந்த வாட்டி 3rd வீக்கில். நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த லைன் வந்து 50 rupees 100 rupeesலாம் மாற்றமாக இருக்கும்னு. 100 rupees பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஒட்டி இருக்கும், 50 rupees மிடில் இருக்கும், ஃப்ரீ தர்ஸ் வந்து ரைட் சைடில் இருந்து பாருங்கள். அதுதான் வந்து நான் வந்து மாற்றணும்னு சொல்கிறேன். எல்லாருக்குமே வந்து 100 rupees கொடுக்குறாங்களோ இல்லை ஃப்ரீ தர்ஷன் வராங்களோ கடைசியில் சாமி பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரே சேம் லைன்லேயே கொடுக்கணும்னு சொல்கிறேன். அது மட்டும்தான் இங்கே வந்து இதாக இருக்குது. அப்படி இல்லாமல் லெஃப்ட்லேயும் மிடில்லையும் என்ன அதாவது காசு அதிகமாக இருக்கவங்களும் சாமி பக்கத்தில் காட்டுற மாதிரி இருக்குது. இது எப்போ சேஞ்ச் ஆகும்னு தெரியல. மேபி பார்க்கலாம் ஃப்யூச்சரில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் எண்டிங் வந்துட்டோம். மயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 50 rupeesலேருந்து தராங்க. ஸோ நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் வந்து அதை விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது வாங்கலை. ஸோ
ஸோ ஒரு வழியாக சாமி முடிச்சிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் வந்து 2 வாரம் நான் நோட் பண்ணியிருந்தேன். சரி சொல்லக்கூடாது தான் பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் நம்மளை பார்த்தாலே காசு கேட்குறாங்க. அது கேட்குறது தப்பு இல்லை. அவங்களே கொஞ்சம் என்ன நல்லா வெளில தான் இருக்காங்க. பட் ஆனால் நம்மளை பார்த்தாலே ஏதோ இவங்க ஊர்லேருந்து வந்திருக்க ஏதோ ஒரு 10 ருபீஸ்லாம் கொடுத்தா வந்து இதாக இருக்குது. கொஞ்சம் 20 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க. நிம்மதியாக சாமி கும்பிட்டு தான் வரும். பட் நான் ரொம்ப மணி மைண்டடாக இருக்காங்க. இது வந்து எப்போ மாறும்னு தெரியல. 2 வீக்காக பார்த்துட்டு தான் நான் 3வது வீக் வந்து இந்த வீடியோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரி சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். நம்ம வந்து இதெல்லாம் எல்லா கோவிலும் நடக்கிறது தான் கேட்குறாங்க. பட் இங்கே வந்து ரொம்ப மணி மைண்டடாக இருக்காங்க. எல்லாருமே வந்து நம்மளை பார்த்தாலே வந்து யாரோ ஒருத்தங்க திடீர்னு எங்கேருந்தோ வந்து திடீர்னு கை நீட்டுறாங்க வந்து. அது நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக சாமி கும்பிட முடியல. அவங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.